ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளும் துக்கங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இன்று விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, பாடுகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய துக்கங்களை குறித்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அழுது இருக்கிறீங்களா? என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆழமான ஒரு இருள வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உதவி செய்ய யாருமே இல்லையே, கலங்கி நான் ரொம்ப வேதனையோடு இதை யாரிடத்துல நான் சொல்லுவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிரியமான தெய்வச்சனமே, உன் துக்கங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் பாடுகளை நான் சுமப்பேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய துக்கத்தை காண்கிற தேவன், உங்களுடைய பாடுகளை காண்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன் துக்கங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்கு தீங்கு வராதபடி நான் உன்னோடு இருக்கிறேன், நீ விசுவாசியே என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இதை பார்த்து எந்த மூலையில நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய பாடுகளை ஆண்டவர் சுமந்தார், துக்கங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், உடைய பாடுகள், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, இசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்ட ஒரே தேவனின் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துடைய பாடுகளை துக்கங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காக நீங்கள் மரித்தீங்க ராஜா. ஆண்டவரே, உயிர் தெழுந்தீங்க ராஜா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, விசுவாசத்துல உண்மை நம்பி வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பாடுகள், துக்கங்களே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பாடுகள் எல்லாம் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு தனிமையில அழுது கொண்டிருக்கிறேன், நான் ஒரு தனிமையில நான் வேதனையோடு இருக்கிறேன், ஒரு தனிமையோடு துக்கத்தோடு இருக்கிறேன், என் சுமையை யார் சுமப்பாங்க என்று அப்பா எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கோ மீண்டும் விசுவாசம் பெரிதாய் மாறட்டும் ஆண்டவரே. துக்கங்கள், கவலைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாண்டு மடியட்டும் அப்பா ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, துக்கங்களையும் கவலைகளையும் நீங்கள் மறக்க செய்ததற்காய், ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே நீங்க சொன்ன வார்த்தை அப்பா, பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, துக்கங்களை நீங்க சுமந்து கொண்டீங்க அப்பா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இப்பொழுதே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் இதை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்தோடு என் பாடுகளை, என் துக்கங்களை இயேசு சுமந்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் இன்றே மாண்டு மடியட்டும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே. அப்படியா நீங்கள் நன்மை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க. பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஜீசஸ் with you. Jesus loves you. God bless you.